டே 3 பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி. நம்மளோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு லேடிஸ்ங்க. லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்து ஸ்ட்ரீட்டில் விழுந்திருந்தது. ஸோ அதை கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்களோட கரெக்ட் லொக்கேஷனுக்கு போயிட்டேன். கஸ்டமரை பார்த்தாச்சு, இவங்க தான் நம்ம கஸ்டமர். ஸோ கஸ்டமர்கிட்டேருந்து ஓடிபி வாங்கியாச்சு, அவங்கள சேஃபாக நம்ம பைக்லேயும் ஏற்றியாச்சு. இவங்களை நான் எங்கே பிக்கப் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்பேடு கிட்ட பிக்கப் அண்ட் ட்ராப் பார்த்தீங்க அப்படின்னா கீழ்பாக்கங்க. ஸோ நான் கஸ்டமரை ஆன் டைமுக்கு ட்ராப் பண்ணிட்டேன் அவங்க சொன்ன லொக்கேஷனில். பட் இங்கேயும் ஒரு சிக்கல் நடந்தது. என்ன அப்படின்னா நம்மளுடைய கஸ்டமர்கிட்ட நெட் ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் என்னுடைய ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி அது மூலியமாக தான் அவங்க நெட் கனெக்ட் பண்ணாங்க. ஸோ அதிலிருந்து நமக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணாங்க. ஸோ எனக்கு இந்த ரைடுக்கு ஓலா எவ்வளோ கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46 ருபீஸ். ஆனால் நம்ம கஸ்டமர் வந்துட்டு 50 ருபீஸ் கொடுத்தாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரைடில் ஒரு 4 ருபீஸ் ப்ராஃபிட்டுங்க. வாங்க அடுத்த ரைடு யாரு என்னன்றதை பார்க்கலாம்.